விஜயோட ஸ்டைல் வந்து இப்போது வந்து எப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து எதுவுமே தெரியாத மாதிரியே இருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க. பனையூர் பண்ணையார் அங்கே தான் இருக்கார், அது மாதிரி வெளியே வராரு. ஆனால் வெளியே வந்தார். அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்ன ஆச்சுன்னா, இதுவே வந்து திரிபுராவில் பாஜக வந்து முதன்முறையாக வந்து மாநில சர்க்காரோட ஆட்சியை க்ளோஸ் பண்ணுறதுக்காக யோசிக்கிறாங்க. அவர் தொடர்ந்து மூன்று முறை முதலமைச்சராக இருக்கிறார். அவர் மேலே எந்தவித குற்றச்சாட்டுமே இல்லை, லோக்கலில் எந்த பாலிடிக்ஸுமே இல்லை. ஆனால் அதை எப்படி உடைச்சாங்கன்னா, பாஜக ஒவ்வொரு ஜாதி சார்ந்த ஒவ்வொரு மதம் சார்ந்த குழுக்களை ஏற்படுத்துகிறாங்க, வாட்ஸ்அப் குழுக்களை. அவங்களுக்கு வந்து அங்கே லோக்கலில் ஏற்படுற பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே வந்து அவங்க வந்து அந்த வாட்ஸ்அப் குழுக்கள் மூலம் பதில் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதே மெத்தட் தான் ஆதவ அர்ஜுனா மூலம், அவருடைய வாய்ஸ் ஆஃப் காமன் மூலமாக நிறைய வாட்ஸ்அப் குழுக்கள் ஏற்படுத்துகிறாங்க. அது வந்து பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்த இளைஞர்கள் பூரா வந்து மேனிப்புலேட் பண்ணாங்க, உங்களுடைய பெரியவர்களை வந்து மேனிப்புலேட் பண்ணாங்க. அதுபோக நடுநிலையாளர்கள்னு ஒன்று இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சரி இந்த முறை அப்படிங்கிற முறை அவங்களும் ஒரு சாய்ஸ் கொடுத்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் விஜய்க்கு முழுமையான வாக்குகள் வந்திருக்கணும் தானே. எம்ஜிஆர் மாதிரி, அண்ணாவுக்கு மாதிரி, ஜெயலலிதாவுக்கு மாதிரி ஏன் வரல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் அவர் வந்து கிராமப்புறங்களுக்கு வந்து நிறைய இடத்துல அவர் போய் அவருடைய பிரச்சாரம் விடுபடலையா அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் ஆனால் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா திமுக இதுக்கு முன்னாடி 96 சீட்டு தான் வாங்குச்சு. அப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட்னு ஜெயலலிதா மேயர் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதுபோல் இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தால் கூட 108 வந்திருக்கிறதே பெரிய விஷயம்.